வணக்கம் மகர ராசி அன்பர்களே. 2026 ஆண்டு உங்களுக்கு குருவின் பரிபூரண அருளுடன் பல அதிசயங்களை நிகழ்த்தப் போகிறது. இந்த ஆண்டு முதலீடுகள், சொத்துச் சேர்க்கை என மிகப்பெரிய ஏற்றத்தை தரும். குருவின் பலத்தால் அனைத்து விதமான சுபகாரியங்களும் வெற்றிகரமாக நடைபெறும். அசையும் அசையா பொருட்கள் சேர்க்கை உண்டாகும். வீடு, நிலம், நகை, டைமண்ட் என்று பல முதலீடுகளை செய்து நீங்கள் மகிழ்வீர்கள். தொடர்ச்சியாக இருந்து வந்த மனக்கஷ்டங்கள், பண கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி முதலீடுகள் பெரிய அளவுக்கு ஏற்படும். தொழில் மற்றும் உத்தியோகத்தில் ஏற்றம். வேலையிலிருந்த சங்கடங்கள் அனைத்தும் நீங்கி உத்தியோகத்தில் சிறப்பான ஏற்றத்தை காண்பீர்கள். சொந்த தொழில்களை செய்யும் யோகம் உண்டாகும். கூட்டாளிகளுடன் இருந்த பிரச்சனைகள் நீங்கி தனித்தொழில் தொடங்கி அதில் வெற்றி பெறுவீர்கள். சாதாரணமானவர்கள் கூட இந்த ஆண்டு மிகப்பெரிய ஏற்றத்தை பெறுவார்கள். கடல் கடந்த அனுகூலங்கள் காணப்படும். ஆன்மீகமும் திருப்பணியும். இந்த ஆண்டு நீங்கள் தெய்வ காரியங்கள், திருப்பணிகள், உழவார பணிகள் செய்வீர்கள். கோயில்களுக்கு சென்று வருவீர்கள். இது உங்கள் வாழ்க்கைக்கு மேலும் பலத்தை சேர்க்கும். இருந்தும் சில விஷயங்களை நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். வாகன எச்சரிக்கை. குறிப்பாக இளம் வயதினர் வாகனங்களில் அஜாக்கிரதையாக சென்றால் விபத்தில் சிக்கும் வாய்ப்புள்ளது. வாகனத்தில் செல்லும்போது நிதானம் தேவை. வாக்குஸ்தானம். வாக்குஸ்தானத்தில் ராகு இருப்பதால் உங்கள் வார்த்தைகளில் மிகுந்த கவனம் தேவை. எதை பேசும் முன்பும் யோசித்து பேசுங்கள். விளையாட்டாக பேசுவது கூட விபரீதமாக மாற வாய்ப்புள்ளது. உறவு சிக்கல். திருமணமானவர்கள் எதிர்பாலின விஷயத்தில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். இந்த விஷயத்தில் கவனமாக இல்லாவிட்டால் தேவையில்லாமல் குடும்பத்தில் சிக்கல் ஏற்படும் வாய்ப்புள்ளது. ஆரோக்கியம். பல், தொண்டை பகுதிகளில் கவனம் தேவை. மேலும் உங்கள் துணையின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது மிகவும் நல்லது. பரிகாரங்கள். இந்த தடைகள் நீங்கி யோக பலன்கள் மேலும் அதிகரிக்க விநாயகர் வழிபாடு உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். மகான்கள் வழிபாடு, கணபதி ஹோமம் செய்வது, பிள்ளையார்பட்டிக்கு சென்று வருவது உங்களுக்கு மிகுந்த நன்மையை ஏற்படுத்தும். வாழ்க வளமுடன்.